தமிழக வரலாற்றில் கம்பம் பள்ளத்தாக்கிற்கென்று என்றைக்குமே தனியிடம் உண்டு. அப்படி புகழுக்கும் பெருமைக்கும் பஞ்சமில்லாத ஊர் கம்பம். கம்பம் நகரின் தொன்மை வரலாறு என்ன? கம்பம் நகரை எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள்? எந்தெந்த ஜமீன்கள் ஆண்டார்கள்? கம்பம் உத்தமபுரம் என்பதற்கான பெயர் காரணம் என்ன? கம்பம் நகரை உருவாக்கி தந்தவர்கள் யார்? இப்படிப்பட்ட கம்பம் நகரின் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள். வாங்க காணொளிக்குள்ள போவோம். தேனி மாவட்டத்தில் உள்ள 6 நகராட்சிகளில் கம்பம் நகராட்சியும் ஒன்று. தேனியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் கம்பம் அமைந்துள்ளது. கம்பம் என்றால் இயற்கையும் ஆன்மீக தலங்களும் தான் முதலில் நினைவுக்கு வரும். கம்பத்தின் பெயர் தாங்கிய கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியானது லோயர் கேம்பில் இருந்து பழனி செட்டிவெட்டி வரை உள்ள பகுதி